மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக எழும்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கல்லூரி மாணவர் மற்றும் பள்ளி மாணவர் என 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கார்த்திக், மற்றொரு பெயர் மணி. இவர் 2 பேருமே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திக் சேலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல மணி சூளைமேட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மணியுடைய வீடு திருவள்ளூரில் இருக்கிறது. அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ரயிலில் தான் இந்த கல்லூரி மாணவியை இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதன் மூலம்தான் தோழி மூலம்தான் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்னாப்சாட் மூலமாக இவர்கள் பழகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததில் இவர்கள் 2 பேருக்குமே தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில், அரசு கல்லூரியில் படித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல கார்த்திக்குடைய பின்னணி என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.